விஸ்வகர்ம தெய்வீக புலவர் நக்கீரன் அருளிய வார்த்தை, நீங்கள் எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் கம்மாளர்களை விஸ்வகர்மாக்களை இழிவுபடுத்தினால் உங்களை நடுத்தருவில் கொண்டு விட்டுடுவோம் என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த எழுச்சி மிகுந்த கண்டன கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவையுடைய செயல் வீரர் எம்பி பாண்டியன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கம்மாள உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்திலே எதற்காக போராட்டம்? அந்த நிதியமைச்சர் அவர்கள் உளி சுத்தியில் பிடித்தவர் எல்லாம் கம்மாளர்கள் என்று கூறுகிறார். இந்த விஸ்வகர்ம திட்டத்தை, யோஜனா திட்டத்தை பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் துவக்கிய பொழுது அந்த திட்டத்தை வரவேற்றோம், வாழ்த்தினோம். ஏனென்று கேட்டால் இந்த கம்மாள சமுதாயம் ஏறத்தாழ சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாகி ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கவில்லை, அரசு அதிகாரிகளை கைப்பற்ற முடியவில்லை, ஒரு அரசின் சலுகைகளையும் இலவச நலத்திட்டங்களையும் எந்த ஒரு நலத்திட்டமும் பெற இயலவில்லை. காரணம், அரசும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் நம்மை தொடர்ந்து புறக்கணித்து வந்திருக்கின்றன. இந்த புறக்கணிப்பை தடுக்கும் வகையிலே சமூக நீதி மறுக்கப்படும் இந்த விஸ்வகர்ம சமுதாய மக்கள் எல்லாம் இன்று முன்பு போல் இல்லை, வீதியில் இறங்கி போராட தயாராகிவிட்டனர் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஸ்வகர்ம யோஜனா திட்டம் ஆரம்பிக்கப்படும் வரவேற்றோம். ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே என்ன செய்தார்கள் மத்திய அரசு? இந்த விஸ்வகர்ம திட்டமானது அனைத்து சமுதாய மக்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்றார்கள். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே பல்வேறு தொழில் பிரிவுகளை புகைப்படங்களாக இட்டு அந்த தொழில் செய்வர்கள் எல்லாம் இவர் விஸ்வகர்மா என்று கூறிய பொழுது நாங்கள் கடும் கண்டனம் தெரிவித்தோம். அதையும் மீறி இன்று வெந்த புண்ணிலை வேல்வாய்ச்சல் போல எங்களுக்கு எல்லா தொழிலும் செய்கின்றவர்கள் 18 வகையான தொழில், அதாவது படகு ஓட்டுபவர், படகு செய்பவர், மரம் வெட்டுபவர், மண்பாட்டம் செய்பவர் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என்று கூறி எங்களை, அதாவது இந்த விஸ்வகர்மாக்கள் எந்த சலுகையும் கிடைக்காவிட்டாலும் இன்று நாம் படைத்த ஆண்டவனுக்கே ஆலயம் கட்டி கொடுக்கும் இந்த விஸ்வகர்ம சமுதாயம் நமது இல்லறத்தின் புனித சின்னமாக விளங்கும் மாங்கல்யத்தை செய்த இந்த கம்மாள சமுதாயம் என்ற பெருமை ஒன்றே எஞ்சிருக்கின்ற இந்த காலத்தில் அதையும் பட்டு வேட்டி கனவில் இருந்த பொழுது கட்டிய கோணத்தில் உருவியது போல இன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனைத்து வேலை செய்பவர்கள் விஸ்வகர்மாக்கள் என்று கூறி நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஏறத்தாழ 15 நாட்கள் ஆகிவிட்டது. தமிழகம் எங்கும் கண்டன போராட்டம் நடைபெற்று வருகின்றது. கண்டன சோரட்டுகள் ஒட்டுகின்றோம். புரிந்து கொள்ள வேண்டாமா, அறிந்து கொள்ள வேண்டாமா? இந்த கோவை மாவட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இல்லையா? அவர் சொல்லியிருக்க மாட்டார்களா? ஒரு மறுப்பு அறிவிக்க தெரிவிக்க என்ன வைக்கிறவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை? மறுப்பு அறிவிக்க தெரிவிக்கவில்லை என்றால் நீங்கள் அமைச்சராக நீடிக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் விஸ்வகர்மாக்களை பழித்தவர்கள் யாரும் நிலைத்திருக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்கள் இனத்திற்கென்று நீங்கள் தனியாக வாரியம் அமையுங்கள். ஐந்தொழிலாளருக்கு என்று இந்த கம்மாள சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பயன்பெறும் வகையிலே திட்டத்தை தீட்ட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொண்டு, நீங்கள் உடனடியாக மறுப்பவர்களுக்கு திணிக்க வேண்டும். இல்லை என்றால் இனியும் சிறை நிரப்பும் போராட்டம் மேற்கொண்டு அனைத்து போராட்டங்களையும் இந்த கம்மாளர்கள் கையில் எடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.